ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நேற்று கடும் ஆவேசத்துடன் உரையாற்றிய பிமல் ரத்நாயக்க இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பும் பணமும் வழங்கி தேர்தலில் அதிகளவு வாக்குகளை பெற்றதாக குறிப்பிட்டார். இந்த குற்றச்சாட்டு குறித்து பதிலளித்துள்ள ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன், இலங்கை தமிழரசு கட்சி சாத்வீக கட்சி மாத்திரமல்ல, சமூக அக்கறை உள்ள கட்சியாகும் என்பது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார். 75 ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசு கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ள அவர், தமது மது ஒழிப்புக்காக இயக்கத்தை கொண்டுள்ளதோடு பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். அதனாலேயே மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதோடு நீதிமன்றங்களினூடாக அவற்றை தடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் எம்.ஏ. சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவான 3ஆம் நாளே முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான பரிந்துரைகளை வழங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவோம் என பிமல் ரத்நாயக்க கூறியிருந்தார் என்றும் அவர் நினைவூட்டினார். எனினும் இதுவரை அதை வெளியிடவில்லை எனவும், யார் மீதான அச்சத்தால் 6 மாதங்கள் கடந்தும் அதை அவர் வெளியிடவில்லை என்பது தெரியவில்லை எனவும் எம்.ஏ. சுமந்திரன் குறிப்பிட்டார். ஆகவே தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பை சகிக்க முடியாமல் அவர்களின் உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களாக அவரது கருத்து உள்ளதாகவும், இது அவரின் அரசியல் சிறமையை வெளிப்படுத்துவதாகவும் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் குறிப்பிட்டார். சலுகைகளுக்காகவும் கைமாற்றுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது எனவும் எம்.ஏ. சுமந்திரன் மேலும் வலியுறுத்தினார்.